சாலை பகுதியில் இயங்கி வரும் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பயிற்சி நிறுவனத்தில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் ஏற்பாட்டில் அரேபியன் நைட் தீம் பார்க் என்ற நிகழ்ச்சி தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ்குமார், தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஸ்வரி மற்றும் செஃப் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் மாணவர்கள் அனைவரும் அரேபியன் உணவுகளான கேரட் இஞ்சி சூப், அரேபிய சீஸ் பச்சடி, அன்னாசி கபாப், ஹரியாலி கபாப், முர்க் கபாப், மைக்வசண்டா, ரோமாலி உட்பட 14 வகையான உணவுகளை சமைத்து விழாவினை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக மெர்லிஸ் HR மேனேஜர் யசோதா, தொழில் முனைவோர் மகிஷா ராஜன், மெர்லிஸ் ட்ரைனிங் மேனேஜர் சயந்தன் குண்டு, ஜோன் பை த பார்க் அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரியா, ஜோன் பை த பார்க் DCTP விக்னேஷ், சரிகமப S5 டைட்டில் வின்னர் சுசாந்திகா, ஜோன் பை த பார்க் எக்ஸிகியூட்டிவ் செஃப் சுப்பிரமணி மற்றும் அமிர்தாவின் முன்னாள் மாணவர்கள், மொத்த விற்பனை வணிகர் தொழில் முனைவோர் பார்கவி அரசன், டைனிங் ஹோஸ்ட் பிரின்சஸ் குரூஸ், அமெரிக்கா சரத் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதுகுறித்து சிறப்பு விருந்தினர்கள் கூறுகையில், இந்நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் அதன் CEO மதிப்பிற்குரிய சுரேஷ்குமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இங்கு பயிலும் மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் அனைத்தும் மிக மிக சுவையாகவும் அதே சமயத்தில் மிகவும் நேர்த்தியாகவும் இருந்தன. மாணவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களது பெற்றோர்கள் கல்லூரியை பற்றி பேசுகையில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிகழ்ச்சியாகவும் உள்ளது. அமிர்தா இன்ஸ்டிடியூட் மேலும் நன்றாக வளர வேண்டும், இதுபோன்ற மாணவர்களை எப்போதுமே ஊக்குவிக்க வேண்டும் என்று எங்களது சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். மேலும் சிறப்பாக வழி நடத்தும் CEO சுரேஷ்குமார் அவர்களுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். நாங்கள் பயிலும்போது இதுபோன்ற வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அமிர்தாவில் பயிலும் மாணவர்கள் அனைவருமே கிடைக்கும் வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு அமிர்தா இன்ஸ்டிடியூட் நிறுவனத்திற்கும் பெற்றோர்களுக்கும் நற்பெயரை பெற்றுத்தர வேண்டும் என்று கூறினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து இதில் மாணவர்களின் நடனம், பாட்டுப் போட்டிகள் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.